ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். அம்மாப்பேட்டை பக்கம் நண்பர் அனைவரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ஆஃப்லைன் மேப் பத்தி சொல்ல போறேன். ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே சைஜிக் பத்தி போட்டிருந்தோம், அதான் உள்ளதுலேயே சிறந்த ஒரு ஆஃப்லைன் மேப்னு. பட் அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு மேப்பு, அதான் ஜிபிஎஸ் கோ பைலட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மேப்பு கிட்டத்தட்ட இந்தியன் மணிக்கு ஒரு 5000 ரூபாய்க்கு மேல வருது. பட் இதோட கிராக் எங்க தேடியுமே கிடைக்கல. ஸோ நானே முயற்சி செஞ்சேன் இந்த கிராக்கை வந்துட்டு யூஸ் பண்றதுக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயத்த மாத்திரம் நீங்க கேட்டுக்கோங்க. அப்பதான் இது வந்துட்டு உங்களுக்கு எரர் இல்லாம ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க நம்ம கொடுக்கக்கூடிய லிங்க்ல போய் இந்த ஏபிகே ஃபைலை டவுன்லோட் பண்ணி உங்க போன்ல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்க இன்ஸ்டால் பண்றப்போ இது வந்துட்டு உங்களுக்கு சாரி ஒரு பர்ச்சேஸ் வந்துட்டு எரர் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வரும். அது வந்த உடனே ஜஸ்ட் நீங்க அதை க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு மேப் ஓப்பன் ஆகுது. ஸோ அதை நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுடைய மொபைல்ல பிளே ஸ்டோருக்கு போங்க. ஓகே, இது நல்லா கவனிக்கணும். ஸோ இல்லாட்டி அது ஒர்க் ஆகாது. ஸோ பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க கோ பைலட் அப்படின்னு அடிங்க. ஓகே, கோ பைலட் அப்படின்னு அடிச்சீங்கன்னாக்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நீங்க இன்ஸ்டால் பண்ணது. ஓகேவா? அதை நீங்க ஒரு ட்ரிப் ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணா உங்களுக்கு இங்க அப்டேட்னு இருக்கும். எனக்கு ஓபன் இருக்குதுல்ல, இந்த இடத்துல உங்களுக்கு அப்டேட்னு இருக்கும். ஸோ அந்த அப்டேட்டை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாக்க இது உங்களுக்கு நார்மலா அப்டேட் ஆகுற மாதிரி அப்டேட் ஆகும். அப்டேட் ஆகி முடிச்ச உடனே உங்களுக்கு இந்த மேப் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்க வந்துட்டு உங்களுடைய ஐடி கொடுக்குறதுனா கொடுக்கலாம், இல்ல நீங்க அதை ஸ்கிப் வேணாலும் கொடுத்துட்டு அப்புறமேட்டுக்கு நீங்க ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ மேப் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இப்படி வரும். ஃபர்ஸ்ட் இது கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும். ஸோ நீங்க அந்த கன்ஃபியூஸை போகணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த ஜிபிஎஸ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு நம்மளுடைய இடத்த மேப் மூலயமா நம்ம இருக்கக்கூடிய இடத்த வந்துட்டு இங்க காட்டும். ஸோ நம்ம எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னு சொன்னாக்க ரொம்ப ஈஸியா ஒரு வழி என்னன்னாக்க இந்த இதை கிளிக் பண்ணிட்டு ஃபைண்ட் பிஓஐன்னு இருக்குல்ல, அதை நீங்க சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணிட்டு சர்ச் ஆல் கொடுங்க. ஓகே, சர்ச் ஆல் கொடுத்தாக்க இதுல வந்துட்டு நீங்க கிட்ட எந்த இடத்துக்கு போகணுமோ அதை அடிக்கலாம். ஒரு மாலா இருந்துச்சுன்னு சொன்னாக்க மாலு, இல்ல ரெஸ்டாரண்ட்னாக்க இந்த ரெஸ்டாரண்ட் பேரு. இப்போ உதாரணத்துக்கு நான் சினிமாக்கு போகணும்னு வைங்க. இப்போ நேஷனல் ஸ்பெல்லிங் வந்துட்டு நீங்க கரெக்டா அடிக்கணும், இல்லாட்டி அது கரெக்டா வராது. ஸோ இது வந்துட்டு சைஜிக் மேப்போட ரொம்ப சூப்பரா வந்துட்டு ஒர்க் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் நான் யூஸ் பண்ணேன். யூஸ் பண்ணி முடிச்சு இது நல்லா இருக்குன்னு சொன்ன பிறகுதான் நான் இது ஒரு போஸ்டா போடுறேன். ஓகே, ஸோ நீங்க இதை சர்ச் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த சர்ச்ல வந்துட்டு அது உங்களுக்கு வரும். வந்த பிறகு நீங்க நம்ம வந்துட்டு அதை செலக்ட் பண்ணலாம். சைஜிக்ல பொறுத்த வரைக்கும் நீங்க அது ஃபுல்லா பேர் அடிச்சாதான் கரெக்டா வரும். பட் இதுல 2-3 லைன் நீங்க கொடுத்தாலே இதுவே உங்களுக்கு சர்ச் பண்ணி கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு வேற இடத்துக்கு போறீங்க அப்படின்னு சொன்னாக்க நீங்க இதுல போயிட்டு அட்ரஸ்ல போயிட்டு நீங்க வந்துட்டு கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நான் அன்னைக்கு ஒமான் போனேன். ஸோ நான் ஹத்தாங்க ஏரியா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். சர்ச் பேர் தெரியலையா, ஜஸ்ட் ஸ்கிப் கொடுங்க. கொடுத்தீங்கன்னாக்க இதை நம்ம கால்குலேட் பண்ணும் ரூட்டு. கால்குலேட் பண்ணிட்டு இந்த கோ அப்படிங்கறது வந்துட்டு கொடுத்தோம்னாக்க நமக்கு ரூட் வந்துட்டு இது காட்டும். அதே போல ஸ்பீட் கேமரா எங்க இருக்குதுன்னு சொன்னாலும் அந்த ஸ்பீட் கேமராவும் இது நல்லா காட்டுது. நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன். இது ஓபன் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட மேப் வந்துட்டு அது நீங்க டவுன்லோட் பண்ணணும். அதுல நீங்க என்ன கண்ட்ரில இருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணி நீங்க வந்துட்டு அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் நான் பேசிக் ஆரம்பத்துல இது ஒர்க் ஆனிச்சு அப்படின்னு சொன்னாக்க இதுல சில இந்த பைசா கொடுத்து வாங்கக்கூடிய சில ஐட்டம்லாம் இருக்கு. அதெல்லாம் இன்ஷால்லா நான் அடுத்த வெர்ஷன்ல வந்துட்டு பைசா கொடுத்து உள்ளதை எப்படி நம்ம ஃப்ரீயா யூஸ் பண்றது அப்படின்லாம் பார்ப்போம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதுல நீங்க அவசியம் தெரிவிங்க. அப்பதான் வந்துட்டு இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்த விஷயம் வந்துட்டு நான் உங்களுக்கு இதுல வந்துட்டு நம்ம எப்படி இந்த மற்ற இந்த தீம்ஸ் இன்னும் சில இதெல்லாம் எப்படி ஈஸியா வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கறத நான் வந்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்றேன். இது வந்துட்டு இதோட மதிப்பு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கிளியரா தான் காட்டுது. ஓகே, எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.